நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து ஒரு 36 சைஸ்க்கு ஒரு கிராஸ் கட் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லி இப்போ பாருங்கள் இதை எப்படி செய்யலான்னு சொல்லி காட்டுறேன். கிராஸ் கட் ப்ளவுஸ்க்கும் நார்மல் ப்ளவுஸ்க்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்கள் வெட்டின பாட்டை துணியில் தான் நீங்கள் கிராஸாக வச்சு போட்டு வெட்டணும். அதை வந்து நான் வந்து கிராஸில் துணியிலையே நேரடியாகவும் போட்டு வெட்டிடலாம். நான் வந்து பட்டியையும் பின்பக்கத்தில் அந்த அளவோடையே சேர்த்தே வெட்டி எடுத்துருவேன். அப்படி போடுற நேரம் நாங்கள் கிராஸில் துணியில் போட்டு வெட்டுற நேரம் அந்த பட்டி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிளாக எல்லாமே கிராஸில் போடையில் கொஞ்சம் துணி வந்து இழுப்படும். அப்போ பட்டியும் கொஞ்சம் இழுப்பட்டு வரும். அது வந்து நாங்கள் நல்லா தச்சு பழகி இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சின்ன ஒரு 1/4 இன்ச்சு தையெல்லாம் மடித்து தச்சிடலாம். அதனால தான் நான் துணியிலையே கிராஸ் கட்டை போட்டு அந்த வீடியோவில் வெட்டி காட்டியிருக்கிறேன். அது சிலருக்கு வந்து அப்படி செய்ய பயமாக இருக்குது, இல்லாட்டி ரொம்ப இழுப்பட்டுட்டு வந்துடும், எங்களுக்கு இது விளங்கலையேன்னு நினச்சேன்னு சொன்னால் நீங்கள் இந்த பேப்பர் கட்டிங் போட்டு ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் துணியில் கிராஸ் கட் போட்டு வெட்டுங்க. அப்போ இந்த பேப்பர் கட் எப்படி போடுறதுன்னு சொல்லி நான் செஞ்சு காட்டு. இதில் வந்து உயரம், ப்ளவுஸோட உயரம், உங்களுக்கு ப்ளவுஸ் எவ்வளோ உயரமோ அந்த உயரம் வச்சுக்கிறோங்க. அந்த உயரத்தோட கீழே மடித்து தைக்க 1 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ மார்க் பண்ணி இடைவெளி விட்டுட்டு சேர்த்து மார்க் பண்ணுங்கள். நான் ப்ளவுஸோட உயரம் 14க்கு மார்க் பண்ணுறேன். கீழே வந்து 1 இன்ச்சு சேர்த்து மொத்தத்தில் நான் 15க்கு மார்க் பண்ணுறேன். அதாவது இது லைனிங் ப்ளவுஸில் நான் செஞ்சேன்னு சொன்னால் எனக்கு கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு போதும், 1 இன்ச்சு. நீங்கள் வந்து சாதாரண ப்ளவுஸில் செய்கிறேன்னு சொன்னால் கீழே 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ விட்டுக்கிறங்க, மேலே 1/2 இன்ச்சு விட்டு 2 இன்ச்சு மொத்தத்தில் விட்டுக்கிறங்க. நான் இதுக்கு லைனிங் ப்ளவுஸ்னால 1 இன்ச்சு தான் நான் விடுறேன். அப்போ மேலே உயரத்தை மார்க் பண்ணிக்கிறணும். அதுக்கு பிறகு ஷோல்டர் எவ்வளோன்னு சொன்னால் அந்த 36 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இல்லை 5.5 வரும். நான் 6க்கு மார்க் பண்ணுறேன். அடுத்தது ஆர்ம்ஹோல் இறக்கம். ஆர்ம்ஹோல் இறக்கத்துக்கு அதே 6ஐயே நான் மார்க் பண்ணுறேன். மேலேருந்து 6க்கு மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு அந்த கோடு முடிகிற இடத்துல ஒரு கோடு ஒன்று நம்ம போட்டுக்கிறோம். இப்போ உடம்போட அளவு வந்து 36. அந்த 36ஓட 4 கூட்டுனா 40 வரும். அந்த 40ஐ 4 பகுதியாக டிவைட் பண்ணிடுங்க, 10. அப்போ எங்களோட ஆன்சர் உடம்போட இது வந்து மார்பு சுற்றளவு வந்து 10க்கு மார்க் பண்ணணும். கீழே இடுப்போட அளவு இந்த எப்போவும் இந்த 10 இங்கே இடுப்பளவு வச்சோன்னு சொன்னால் இங்கே 1 இன்ச் குறைச்சி 9 தான் வரும். ஒரு சிலருக்கு வேணால் கொஞ்சம் நாங்கள் வயிறு பகுதி மேலே உடம்பு அதே அளவாக இருந்து கீழே வயிறு பகுதி மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த இடுப்போட அளவு என்ன வருதோ அதை 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சரை மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ சப்போஸ் அங்கே வந்து இந்த இடத்துல நாங்கள் மேலே உடம்போட அளவு 36, இங்கே வந்து இடுப்புக்கிட்ட வந்து எங்களுக்கு 41 42 வருதுன்னா அதை 4ஆக டிவைட் பண்ணிக்கிறோங்க. இப்போ 41 வருதுன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ உங்களுக்கு வந்து 10 10.25 4ஆக பிரித்தோன்னா அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து இப்போ இங்கே வச்சுருக்கிறத விட இந்த அளவே நீங்கள் ஒரு 10 அதே நேராகவே இப்படி உங்களுக்கு க்ராஸாக வராமல் நேராகவே அப்படியே வரும். அதுதான் அது அடியில் இழுத்து ப்ளவுஸுங்கையில் இப்போ நீங்கள் சுடிதார் வேறு என்ன உடுப்புனாலும் இது வரும். ப்ளவுஸ்க்கு இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் குறைச்சா கூட அதே 10க்குன்னா நேராக 10க்கே மார்க் பண்ணி கோடு போட்டு அது அப்படியே சேர்த்துருங்க. அது 1-2 பேருக்கு தான் அப்படி வயிறு வந்து பெருசாகிற நேரம் அப்படி டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் சரியாக எல்லாருக்குமே ஒரு 4 இன்ச்சோ 3 இன்ச்சோ குறைச்சி தான் வரும். மேலே உடம்போட அளவை விட 3 இன்ச்சோ 4 இன்ச்சு இந்த மொத்தத்தில் 1 இன்ச்சு குறையும். மேலே மார்க் பண்ணிட்டோம். அடுத்து இடுப்பு மார்க் பண்ணணும். இடுப்பு மார்க் பண்ணுறதுக்கு இப்போ இங்கே நான் வந்து 10 உடம்பு மார்க் பண்ணியிருக்கிறேன்னா மொத்தத்தில் நீங்கள் 1 இன்ச் குறைச்சி 9க்கு மார்க் பண்ணிக்கிறங்க. அந்த 9லேயே 1 இன்ச்சு டாட்டுக்கு போயிடும். அப்போ 8 தான் வரும். சரியா? இங்கேருந்து இந்த உடம்போட அளவை விட 2 இன்ச் குறைச்சி தான் வரும். இப்போ நான் வந்து இந்த 36 to 4ஆக பிரித்து 10க்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே இடுப்புக்கு வந்து 1 இன்ச் குறைச்சி 9க்கு மார்க் பண்ணுறேன். இது 2ஐயும் நேராக கோடு போட்டுறேன். போட்டுட்டு இதில் தையலுக்கு எவ்வளோ இடம் வேணுமோ 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ இடைவெளி விட்டுக்கிறலாம். இப்போ நான் 1.5 இன்ச்சுக்கு இடைவெளி விடுறேன். அதையும் நேராக இப்படி சைடாக கோடு போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு இந்த கோடை இதோட சேர்த்து விட்டுறேன். அடுத்தது கழுத்துப்பாட்டு.
கழுத்தில் வந்து இடைவெளி வந்து 3 இன்ச்சு விடலாம். இல்லை ரொம்ப டீப்பாக இருக்குன்னு நினச்சின்னா நீங்கள் 2.5 விட்டுக்கலாம். ஆனால் 3 இன்ச்சு விடலாம். 3 இன்ச்சு விட்டுட்டு பின்னுக்கு வந்து இறக்கம் வந்து 10 இன்ச்சு வரையும் வச்சுக்கிறலாம். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிறலாம். நான் 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1 இன்ச் வெளியே தள்ளி இந்த கழுத்தை டீப் பண்ணிக்கிறலாம். இப்படி மேலேருந்து சின்னதாகவே அப்படியே வச்சுட்டு இந்த இடம் வரையில் நாங்கள் விரிச்சுக்கிறலாம். அப்போ இது அகலமாக வந்துடும். அப்படி இல்லை இது அகலம் வேணான்னா நீங்கள் இந்த உள்வட்டத்துக்குள்ளேயே அப்படியே வளைச்சி கொண்டாந்து இதோட வெட்டிக்கிறலாம். இதுவும் ஒரு கழுத்து ஷேப் தான். அடுத்தது ஆமோல் இறக்கும். இந்த வளைவு ஆமோல் வளைவு வந்து இந்த சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இந்த ஷோல்டருக்கும் நடுவில் சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு இதை கொண்டாந்து அப்படி இந்த வளைவோடு சேர்த்து விட்டுரும். அடுத்தது இந்த 2 ஷோல்டருக்கு நேர நடுவில் கோடொன்று போட்டுட்டு கீழேருந்து ஒரு 4 இன்ச்சு உயரம் 1 இன்ச்சு அகலம் 2 பக்கமும் அரை இன்ச்சு ஒரு டாட் போட்டுக்கோம். இது தான் பின் பக்க டாட். இப்போ நாங்கள் எல்லாமே சரியாக இங்கே மேலே 10 வச்சுருக்கோம், இங்கே இடுப்புக்கிட்ட 9 வச்சுருக்குறோம். இந்த இறக்கம் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த ஷோல்டர் 6, கழுத்துட அகலம் 3 இன்ச்சு விட்டுருக்குறேன். இந்த உயரம் கழுத்துட உயரம் வந்து 8 இன்ச்சு விட்டுருக்குறேன். இந்த 9 இங்கே வச்சுருக்கிறதுக்கு கடைசியில் இந்த 1 இன்ச்சு டாட் போக 1 இன்ச்சு குறைஞ்சி 8 தான் வரும். நீங்கள் உடம்பு பாட்டை சேர்க்குற நேரம் இந்த கோட்டிலேருந்து இவ்வளோ தூரம் 1 இன்ச்சு தள்ளி தான் வரும் கடைசியாக தைச்சி முடித்த பிறகு. ஆனால் இது தான் ஒரிஜினல் அளவு. இது பின்பக்க அளவு. இதை வெட்டி எடுத்துக்கிடுவோம். முன் பக்கம் வெட்ட போகிறோம். நாங்கள் அந்த பின் பக்கத்தை அப்படியே ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு 1 இன்ச் இடைவெளிக்கு நான் தையலுக்கு இடம் விட்டுக்கிறேன். 1 இன்ச்சுக்கு இடைவெளிக்கு விட்டுட்டு அதை கோடு போட்டுக்கிறேங்க. அதே மாதிரி முன்னுக்கும் ஒரு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் இல்லாட்டி ஒரு அரை இன்ச் இடைவெளி விட்டுக்கிறேங்க. இந்த சைடு இருக்குது, இந்த சைடை வந்து நேராக கோடு போட்டுறணும். வளையாமல் இப்படி கீழே வளையாமல் நேராக கோடு போட்டுறணும். மேலேருந்து நேராக கோடு போட்டு இந்த கோட்டோட சேர்த்து விட்ருங்க. கீழே நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிற அளவோடு இதை இந்த கோடை சேர்த்து விட்ருங்க சைடை. அடுத்தது கை பக்கத்தை அப்படியே பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இந்த அளவை அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த பின் கையை விட முன் கை அரை இன்ச் குறைக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு குறைக்கணும். அடுத்தது ஷோல்டர் எல்லாம் அதே அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு கழுத்து வர்ற நேரம் 6 இல்லாட்டி 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். அது வரையும் நீங்கள் வளைவு போடணும். 6.5 இன்ச்சுக்குள்ளே தான் அழகாக இருக்கும். ரொம்ப டீப் வைக்கக்கூடாது. அப்போ இந்த 6 இல்லாட்டி 6.5 இன்ச்சுக்கு நம்ம வளைச்சாச்சு. முன் கழுத்து இந்த அளவு இறக்கம் போகக்கூடாது. இந்த முன்பக்கம் நாங்கள் அந்த 6 இன்ச்சுக்கு கோடு பின்பக்கம் அப்படி தானே போட்டோம். அந்த 6 இன்ச்சில் தான் நாங்கள் வந்து இந்த உடம்பை வந்து மார்க் பண்ணணும். ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணதானே இங்கே 1.5 இன்ச் வச்சா தானே இதில் அரை இன்ச்சை குறைச்சிடணும். முன்னுக்கு அரை இன்ச்சை குறைந்து இதோடு சேர்த்துறணும். அப்போ நாங்கள் எங்களோட அளவு வந்து இந்த அளவு தான் இது. இப்போ நாங்கள் முன்னுக்கு டாட் போடணும். இந்த டாட் வந்து இந்த 2 ஷோல்டர் இருக்குது, இதுக்கு நேராக நடுவில் கோடு போட்டுக்கிறோங்க. அதுதான் செஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணணும். இந்த கோடு எவ்வளோ நீட்டத்துக்கு போடணும்னா செஸ்ட் பாயிண்ட் வந்து நாங்கள் இங்கே 10 வச்சுருக்குறோம் உடம்புக்கு. அதுக்கு போக தான் தையலுக்கு 1.5 இன்ச் வச்சுருக்கோம். அந்த 10ஐயே இதில் மார்க் பண்ணிக்கிறோங்க. 10 மார்க் பண்ணிவிட்டு அடுத்து டாட்டோட உயரம் போடணும். 2.5 இன்ச்லேருந்து 3 இன்ச்சு வரையும் போடலாம். நான் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டுக்கிறணும். அடுத்தது இந்த நடுவில் இந்த கோடு இருக்குது தானே, இந்த கோடை இப்படி இந்த கோடோட சேர்த்து விட்ருங்க. இந்த டாட் உயரத்தையும் இந்த செஸ்ட் பாயிண்ட்டையும் சேர்த்து கோடு போட்டுட்டு இதில் வந்து அளவு அந்த செஸ்ட்டு அளவு அது வந்து உங்களுக்கு 2 இன்ச்சும் வைக்கலாம். கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு அரை இன்ச்சு சேர்த்தும் பெருசாக வேணும்னு நினச்சா நீங்கள் ஒரு அரை இன்ச்சு சேர்த்தும் வச்சுக்கிறலாம். 2.5 இன்ச்சுக்கு நான் 2 இன்ச்சுக்கு வச்சு 3 இன்ச்சு உயரத்துக்கு கோடு போட்டுக்கிறேன் 2 பக்கமும். அடுத்தது இந்த சைடு வந்து பட்டி ஷேப் கொடுக்கணும். இதுக்கு வந்து இந்த எண்டிலேருந்து 1.5 இன்ச்சுக்கு ஏற்றிட்டு இந்த கோடை கொண்டாந்து இதோடு சேர்த்து விட்டுறாங்க. இப்படி வளைச்சி கொண்டாந்து
இதோடய நிப்பாட்டலாம், இல்லை இதோடய நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறலாம். போட்டுட்டு இந்த இடத்துல 1 இன்ச்சுக்கு சைட்டுக்கு ஏற்றணும். அப்படியே இதிலேருந்து வளைச்சிட்டு போய் இப்படி வைக்கணும். இதுதான் இந்த பட்டி ஷேப். இப்போ இது எங்களோட பட்டி. இது தான் துணியோட உண்மையான உயரம். இது வந்து தையலுக்கு, இந்த இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கிறது தையலுக்கு. அவ்வளோதான். அடுத்தது இந்த சென்டர் டாட். இந்த 2க்கு நடுவுலையும் போடலாம், ஒரே அளவு தான். இல்லை இங்கேருந்து 1.25 இன்ச் இடைவெளி விட்டுட்டு அதுக்கு நேராகவும் போடலாம். இப்போ நான் இது 2க்கு நடுவில் ஒரு 1/2 இன்ச், 2 பக்கமும் 1/4 இன்ச்சுக்கு. அடுத்தது இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு அந்த 1.5 இன்ச் முடிகிற இடத்துல இருந்து 2 பக்கமும் 1/4 இன்ச் வராரம் 1/2 இன்ச்சுக்கு டாட். பட்டியில் வந்து இந்த 2 இன்ச்சு நாங்கள் இதை பிடிப்போம் தானே, இது பிடிச்ச பிறகு இந்த இடம் எங்களுக்கு தேவைப்படாது. அதனால் நீங்கள் பட்டி எங்களுக்கு இந்த அளவு இருந்தால் போதும். அப்போ இந்த 2 இன்ச்சை நீங்கள் குறைச்சிக்கிறலாம். அது நாங்கள் தைக்கிற நேரம் இது சுருங்கிரும். இவ்வளோ தான் எங்களுக்கு பட்டி வரும். இப்போ நீங்கள் கடைசியாக இதை வந்து இப்போ இந்த பட்டி இந்த 3 டாட்டையும் பிடிச்சிரு, இந்த பட்டி பிடிச்சிட்டு அதே மாதிரி இந்த பின் பக்கமும் இந்த டாட்டை பிடிச்சிட்டு இந்த சைடை நாங்கள் கையையும் பொருத்திட்டு இந்த சைடை சேப்பம் தானே, அந்த நேரம் உங்களோட இடுப்போட அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கிறங்க. நான் இது வந்து இது தான் காமனாக எல்லாருக்குமே 36 சைஸ்னால் இப்படி தான் இருக்கும். 1-2 பேருக்கு தான் எக்ஸ்ட்ரா கூடுதலான அளவு இடுப்பில் வரும். அப்படி வர்ற நேரம் உங்களோட இடுப்போட அளவு என்ன அளவோ, இப்போ 41 நினச்சேன்னா நீங்கள் வந்து இதில் வந்து 10.25. அப்போ நீங்கள் இந்த கீழே மேலேருந்து 10 அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு உங்களோட அளவை 4ஆக பிரிச்சுட்டு அந்த 10.25 மார்க் பண்ணி சேருங்க. அதுதான் இடுப்போட சரியான அளவு. இப்போ இதை எடுத்தாச்சு. அடுத்தது நாங்கள் கைப்பாட்டு எடுக்கணும். இப்போ கைக்கு வந்து கீழே வந்து லைனிங்காக இருந்தால் 1/2 இன்ச்சில் அடித்து திருப்பிடலாம். இப்போ இந்த நார்மல் கை துணினா, நார்மல் ப்ளவுஸ் துணியாக இருந்தால் நீங்கள் 1 இன்ச்சு மடித்து தைக்க விட்டுக்கிறங்க. மேலே நான் வந்து இப்போ லைனிங் ப்ளவுஸ்னால மேலே 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு விட்டு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். தையலுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் உங்களுக்கு தைக்கிற முறைக்கு தேவையான அளவு துணி விட்டுக்கிறலாம். ஆனால் எடுக்கிற அளவு மட்டும் இதுதான் சரியான அளவு. இப்போ கையோட உயரம் வந்து நான் 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதுதான் கையோட உயரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு டவுன் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறணும். 3 இன்ச்சுக்கு நேரம் மார்க் பண்ணிவிட்டு கீழே அடி அகலம் உங்களோட கையோட அந்த 6 இன்ச் உயரம் எடுக்கிறியே, அப்போ அதில் அடி அகலம் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அதில் பாதி மார்க் பண்ணிக்கிறங்க. அப்போ இதில் வந்து நான் 6.5க்கு மார்க் பண்ணுறேன். அப்போ இந்த 6.5க்கு மார்க் பண்ண இடத்த இந்த டவுன் போட்டிருக்கோம் அந்த கோடோட மேலே நேராக சைட்டுக்கு இப்படி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மேலே வரைஞ்சிருக்கிறோம் இந்த கோடு இருக்குது, இதில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்சில் இருந்து இப்படி வளைச்சி அப்படியே மேலே தூக்குன மாதிரி கொண்டு வந்து இந்த புள்ளியோடு சேர்த்துருங்க. இங்கே ஒரு 2 இன்ச்சு வரை 2 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ டபுள் விட்டுட்டு அப்படியே கொண்டாந்து இதோட சேர்த்து விட்டுருங்க. அடுத்தது இந்த நாங்கள் இந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இந்த புள்ளிக்கும் இந்த எண்டு முடியுது இந்த புள்ளிக்கு நடுவில் ஒரு 2க்கு சென்டராக ஒரு புள்ளி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி கீழே வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மேலே இருக்குது இந்த வளைவை அப்படியே வளைச்சி கொண்டாந்து இதோடு சேர்த்து இப்படி விட்டுருங்க. இதுதான் முன்பாட்டு கை, இது மேலே உள்ளது பின்பாட்டு கை. இப்போ இதில் வந்து நாங்கள் உடம்புல வந்து எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோமோ அந்த அளவை விடணும். இப்போ நான் உடம்புல வந்து 1.5 இன்ச்சு விட்டுருக்குறேன். அப்போ அந்த 1.5 இன்ச்சு அளவையே கைக்கும் இங்கே விட்டுறணும். விட்டுட்டு இதை வந்து இதோட சேர்த்து விட்டுறோம். அவ்வளோதான். இதை வெட்டி எடுத்துருவோம். இது முன்னு பாட்டு, இது பின் பாட்டு. ஒரு பாட்டாக தான் நான் போட்டு வெட்டியிருக்கிறேன். அடுத்தது அந்த கழுத்து பீஸ் வெட்டணும். இப்போ நீங்கள் மீதமுள்ள இதில் வந்து இந்த ஸ்கேலை இப்படி வைக்காமல் இப்படி இப்படி நேராக கிராஸாக வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. அந்த ஸ்கேலை வச்சுட்டு ஸ்கேல் இல்லைன்னு சொன்னால் டேப்பை கூட நீங்கள் இப்படி வச்சுக்கிறலாம். வச்சுட்டு இப்படி நீட்ட வாக்கில் வச்சு கோடு ஒன்று போட்டு ஒரு 2 பட்டி எடுத்துக்கிறணும். 3 கொக்ஸ் பட்டி பிடிக்கிறதுக்கு. அப்போ நீங்கள் மீதமுள்ள துணியில் வந்து இப்படி ஒரு
ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு ஒரு பட்டியும், ஒரு கரவாட்டி துணி கிடைச்சா பரவாயில்ல, இல்லாட்டினா ரெண்டுமே ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு பட்டி வெட்டி வச்சுக்கிறேங்க. இதுதான் இந்த உக்ஸ் பட்டி தைக்கிறதுக்கு. அவ்வளோதான். இப்போ இதை துணியில் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இப்போ நேரடியாக துணியில் வெட்டிடலாம். அது பட்டியும் கிராஸில் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் பேப்பர் கட் போட்டுட்டு உங்களுக்கு துணியில் வச்சு காட்டுறேன். இப்போ நான் இதை எப்படி துணியில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த பக்கம் நடுவில் அந்த கிராஸ் வர்ற மாதிரி அந்த நடுப்பாட்டு போட்டிருக்கிறேன். சைடில் இந்த இடத்துல கிராஸ் பட்டி வெட்டியிருக்கிறேன். அடுத்தது கைப்பாட்டு, கைக்கு 2 பக்கத்தையும் விரித்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இதில் இது பின் கை, இந்த உள்ளுக்கு இந்த கிராஸ் மார்க் போட்டிருக்கேன். இது 3 பக்க கைக்கு வரும். இதை வெட்டி எடுத்துட்டோன்னு சொன்னால் இது கார்னர் பாட்டு தான். அந்த பாட்டில் நான் இந்த 3 பக்கத்தை கிராஸாக போட்டிருக்கிறேன். இதில் அடுத்தது பட்டி. இந்த இடவழியில் பட்டி பீஸை போட்டிருக்கேன். இது நேராக தான் வரும். அதனால் சரியாக இந்த தையலுக்கு விட்டு எடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் அழகாக இந்த இடத்துல வெட்டி எடுத்துடலாம். பின் பக்கத்துக்கு இந்த பக்க துணியில் அழகாக இந்த மூடின பக்கத்தில் பின் பக்க பாட்டு போட்டிருக்கிறேன். இப்போ இது 1 மீட்டர் இல்லை, 90 சென்டிமீட்டர் துணி தான். ஆனாலும் ஒரு கிராஸ் பீஸ் ப்ளவுஸை ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி நீங்கள் போட்டுட்டு பேப்பர் கட் எடுத்துகிட்டு கிராஸ் கட் ப்ளவுஸ் போடுற நேரம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பட்டியை எடுக்கிறதுக்கு ஒரு டைம் உங்களோட சைஸ்க்கு இப்படி எடுத்து வச்சுக்கிறோங்க. அதுக்கு பிறகு நீங்கள் இதை வச்சே வெட்டி எடுத்துடலாம். நான் இதை பட்டியில் இதே துணியிலையே அப்படியே பட்டியையும் இதிலே மார்க் பண்ணி எடுக்கிறதுனால தான் அந்த பட்டி கொஞ்சம் இழுப்படுற மாதிரி இருக்கும். அதனால நான் அதிலே தையல் போட்டு அடிச்சிருவேன். அது உங்களுக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பேப்பர் கட் போட்டுட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். 36 சைஸ்க்கு கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி வெட்டி காட்டியிருக்கிறேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.